இன்றைய நாள் 28/12/2023 வியாழக்கிழமை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். நல்ல நேரம் பார்த்து, நல்ல ஹோரை பார்த்து செய்யும் காரியங்கள் மிக மோசமான தசா புக்தி காலங்களிலும் உங்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். இன்றைய தின சிறப்புகள். பண்டிகை. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் குடந்தை சாரங்கபாணி ஆகிய தலங்களில் ராப்பத்து உற்சவ சேவை. பெருஞ்சேரி ஸ்ரீவாக்கீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு. சுவாமிமலை ஸ்ரீமுருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். பத்ராசலம் ராமபிரான் வாகனத்தில் புறப்பாடு. வழிபாடு. கோமாதாவை வழிபட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். இன்று எதற்கெல்லாம் சிறப்பு. செல்ல பிராணிகளை வாங்குவதற்கு நல்ல நாள். பட்களை சீர்செய்வதற்கு சிறந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். வாஸ்து பூஜை செய்வதற்கு ஏற்ற நாள். உங்களுடைய ராசிக்கு இன்று எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேஷம் ராசி. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் அமையும். பணவரவு தாராளமாக இருக்கும். முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும். கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அஸ்வினி மாற்றமான நாள். பரணி அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை ஒத்துழைப்பு கிடைக்கும். ரிஷபம் ராசி. கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். உறவினர்களால் ஆதாயம் அடைவீர்கள். சக ஊழியர்களிடத்தில் மதிப்பு மேம்படும். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். வியாபாரத்தில் வரவு மேம்படும். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் வளர்ச்சிக்கான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை கவனம் வேண்டும். ரோகிணி தீர்வு கிடைக்கும். மிருகசீரிஷம் ஆதரவான நாள். மிதுனம் ராசி. குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்களை பற்றிய புரிதல் உண்டாகும். சமூகம் தொடர்பான கண்ணோட்டம் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மற்றவர்கள் கூறும் கருத்துகளில் இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது சாலச் சிறந்தது. பரிசுகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசீரிஷம் எண்ணங்களை அறிவீர்கள். திருவாதிரை புரிதல் உண்டாகும். புனர்பூசம் இன்னல்கள் குறையும். கடகம் ராசி. மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும். பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். இன்பம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் மதிப்பளித்து செயல்படவும். பூசம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆயில்யம் செல்வாக்கு அதிகரிக்கும். சிம்மம் ராசி. எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் நிறைவேறும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணம் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அரசு பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும். தந்தை வழி உறவுகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். சிரமம் விலகும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மகம் எண்ணங்கள் நிறைவேறும். பூரம் ஆதரவான நாள். உத்திரம் திருப்தி ஏற்படும். கன்னி ராசி. எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். உறவினர்களால் ஆதரவான சூழல் அமையும். பயணம் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார சிந்தனைகள் மேம்படும். வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உத்திரம் ஆதரவான நாள். அஸ்தம் சிந்தித்துச் செயல்படவும். சித்திரை வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி. தம்பதிகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும்.
நினைத்த பணிகள் கைகூடி வரும். புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் உண்டாகும். குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் திடீர் திருப்பம் உண்டாகும். வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும். ஆதாயம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை பிரச்சனைகள் குறையும். சுவாதி ஆர்வம் உண்டாகும். விசாகம் திருப்திகரமான நாள். விருச்சிகம் ராசி. எதிலும் நேர்மையுடன் செயல்படவும். மனை விற்பனையில் மந்தமான சூழல் ஏற்படும். வர்த்தகத்தில் கவனம் வேண்டும். நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும். மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்து கொள்ளவும். மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உயர் அதிகாரிகளால் பொறுப்பு மேம்படும். தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன். விசாகம் மந்தமான நாள். அனுஷம் அனுபவம் உண்டாகும். கேட்டை பொறுப்புகள் மேம்படும். தனுசு ராசி. சவாலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். சகோதரர்களின் வழியில் ஒற்றுமை ஏற்படும். வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாகும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும். மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மூலம் ஒற்றுமை ஏற்படும். பூராடம் இடமாற்றம் சாதகமாகும். உத்திராடம் புத்துணர்ச்சி உண்டாகும். மகரம் ராசி. குடும்பத்தில் மதிப்பு மேம்படும். உயர் அதிகாரிகளுடனான நட்பு மேம்படும். நெருக்கமானவர்களுக்காக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். வெற்றி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறம். உத்திராடம் மதிப்பு மேம்படும். திருவோணம் பிரச்சனைகள் குறையும். அவிட்டம் சஞ்சலங்கள் விலகும். கும்பம் ராசி. புதிய செயல் திட்டங்களை அமைப்பீர்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். ஆசைகள் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மயில் நீலம். அவிட்டம் மகிழ்ச்சியான நாள். சதயம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரட்டாதி கவனம் வேண்டும். மீனம் ராசி. நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். சில விஷயங்களை போராடி மேற்கொள்வீர்கள். கலைப்பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான சூழல் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். வாய்ப்புகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. பூரட்டாதி சந்திப்பு உண்டாகும். உத்திரட்டாதி ஆர்வமான நாள். ரேவதி உழைப்பு அதிகரிக்கும்.